ஹலோ வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி நிறைய விதமான கேள்விகள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பொதுவாக குக்கிங்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் குக் பண்ணுவாங்க. பட் எல்லாருக்குமே சின்ன சின்ன டவுட் வரும். இந்த சமையல் நம்ம இப்படி செய்கிறது சரியா, இல்லை இதை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாமா, யாராவது ஒருத்தங்க நமக்கு ஏதாவது டீச் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பல பேர் யோசிப்பாங்க. எந்த ஒரு டிஷ் எடுத்துக்கிட்டாலுமே டவுட்ன்றது எல்லார் கூடவே இருந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம். பல வருஷமாக சமைச்சாலும் சரி, இல்லை இப்போ தான் நான் புதுசாக சமைக்க கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அப்படிப்பட்ட டவுட் இருக்கா, உடனே உங்கள் மொபைல் ஃபோன் எடுங்க. 04445969438 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் டக்குன்னு கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட ஷெஃப் தயாராக இருக்காரு உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து டாக்டர் ஷெஃப் வினோத் வந்திருக்காரு. நிறைய டவுட்ஸ் நேற்றும் கிளியர் பண்ணாரு, இன்னைக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய் ஷெஃப். ஷெஃப், நிறைய பேர் கால் பண்ணி பெரிய பெரிய டிஷ்ஷஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் என்ன மாதிரி ஸ்டார்டர்ஸ் நிறைய பேர் இன்னும் ஷோ பார்த்துட்டு இருப்பாங்க. சமையலில் இப்போ தான் நான் போட ஆரம்பிச்சிருக்கணும், ஈலாம் கற்றுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. நேற்று நீங்கள் சின்ன சின்ன எரர்ஸ்லாம் எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. நேற்று நீங்கள் சொன்னீங்க உப்பு நிறைய போட்டுட்டா நம்ம வந்துட்டு ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ போடலாம், போட்டால் கொஞ்சம் இதுவாயிடும்னு சொல்லிட்டு. பட் பொட்டேட்டோ யூஸ் பண்ண முடியாத டிஷ்ஷுக்கு எப்படி நம்ம கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு? பொட்டேட்டோ யூஸ் பண்ண முடியாத டிஷ் நார்மலாக கிரேவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அன்சால்ட்டட் வாட்டர் சொல்லுவாங்க. அந்த உப்பு சேர்க்காத தண்ணியை வந்து நீங்கள் வந்து கிரேவிஸில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கணும் அந்த கிரேவியை. திரும்ப வந்து அதை நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அது ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் என்ன மாதிரி நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணால் சால்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, சால்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வழிகளை ஷெஃப் சொல்லிட்டு இருக்காங்க. ஷெஃப், இன்னொரு டவுட், தண்ணி அதிகமாக யூஸ் பண்ண முடியாத ட்ரை கிரேவியாக இருந்தால் என்ன பண்ணுறது? நாங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் நீங்கள் ஸ்க்யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சால்ட் கம்மியாகிடும். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சால்ட் அதிகமாக போடுறது நிறைய பேர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக இருக்கும். ஷெஃப், இப்போ ஒரு நல்ல ஸ்வீட்டான டிஷ் பண்ணுறோம், அதிக ஸ்வீட் ஆகிடுச்சு, ரொம்ப இனிப்பு ஜாஸ்தி, நம்ம சந்தோஷத்தில் அப்படியே சர்க்கரை அள்ளி கொட்டிட்டோம். அந்த ஸ்வீட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? அது ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பாயசம் பண்ணுறீங்க, ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நார்மல் ஆப்பிள் வந்து நீங்கள் கட் பண்ணி அதில் கொஞ்சம் நேரம் ஆட் பண்ணேன்னா ஆப்பிள் வந்து என்ன ஆகும்னா இட் வில் டேக் ஆல் தி சுகர் கண்டென்ட் வந்து இழுத்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு நைஃப் போட்டு ஆப்பிளை திரும்ப வெளியே எடுத்துடலாம். இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வி கேன் மேனேஜ். பட் ஒரு லெவல் கிராஸ் பண்ணி நிறையா சொதப்பிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தப்புகள் செய்யலாம், ஆனால் எல்லைகள் தாண்டி நிறைய சக்கரை போடுறது, நிறைய உப்பு போடுறது மாதிரி வேலைகள் வச்சுக்க கூடாது. உப்பு சக்கரை ரெண்டுத்தையுமே எப்படி காம்பன்சேட் பண்ணுறது ஒரு டிஷ்ஷில் அப்படின்றத பற்றி ஷெஃப் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் ஸ்ருதி அரக்கோணத்துல பேசுகிறேன். ஓகே, இன்னைக்கு சமைச்சு முடிச்சிட்டிங்களா? என்ன லஞ்ச் இன்னைக்கு சமைச்சிருக்கீங்க? இன்னைக்கு காரக்குழம்பு. ஓகே, ரொம்ப வருஷமா சமைக்கிறீங்களா, இப்போ தான் சமைக்க கற்றுட்டு இருக்கீங்களா? இப்போ ஸ்டார்டரா நீங்கள் குக் பண்ணுறதுல? ஒரு 2 months. 2 months தான் குக் பண்ணுறீங்களா? சரி, உங்களோட டவுட் என்ன? இப்போ நம்ம அரிசிங்க. ஓகே, உங்கள் லைன் கிளியராக இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஆடிபிளாக உங்களோட கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஷெஃப் டக் டக்குன்னு பதில் சொல்லிடுவார் உங்களுக்கு. அதான் நான் பிடிச்சி சொல்லிடுதுங்க, அதுக்கு நான் போட்டு எல்லாம் பண்ணுறேன். அவங்க லைன் கிளியராக இல்லை. உங்களோட கேள்வி என்னன்னு எங்களுக்கு கிளியராக புரியல. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுங்கள். நாளைக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டிஷ் ட்ரை பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்டான டவுட்டோட கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க கிளியர் பண்ணுறோம் உங்களோட டவுட்டை. நெக்ஸ்ட் காலரும் நான் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேரு எங்க கால் பண்றீங்க? நான் ஜெயா பேசுறேன். ஓகே ஜெயா, இன்னைக்கு என்ன குக் பண்ணீங்க? லஞ்ச் என்ன? இன்னைக்கு லஞ்ச் வந்து தயிர் தான். இன்னைக்கு யாரும் இல்ல வீட்ல, நான் தயிர் சாதம் தான் செஞ்சேன். அவர் இல்லைன்னா நீங்க ஸ்பெஷலா ஏதாவது குக் பண்ணி சாப்பிடலாம், வெறும் தயிர் சாதம் சிம்பிளா முடிச்சிட்டீங்க. ஆமா ஆமா, வீட்ல யாரும் இல்ல. ஓகே, எனக்கு சாரோட பேசணும். தாராளமா பேசலாம் மேடம். சார், உங்களோட நிகழ்ச்சி எல்லாம் பாப்பேன் எல்லா இதுலயும். ஓகே, எனக்கு இந்த ஹோட்டல்ல கல்யாண வீட்டுக்குலாம் போனா வத்த குழம்பு செய்யறாங்கல்ல, அதோட அது மாதிரி வீட்டுல வீட்டுல எனக்கு எவ்வளவு செஞ்சாலும் வர மாட்டேங்குது அந்த டேஸ்ட். சரிங்க. ஓகே, வத்த குழம்பு எப்படி செய்யணும்? ஹோட்டல்ல செய்யற மாதிரி அது ரெசிபி கொஞ்சம் சொல்லுங்க. வத்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வத்த குழம்பு பண்ணலாம், இல்லைனா சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு கூட நீங்கள் வத்த குழம்பு பண்ணலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் வத்த குழம்பு பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வந்து வத்த குழம்பு ஏன் அவ்வளோ சுவையாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதாரண சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கடுகு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நீங்கள் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை அப்புறம் பூண்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணலாம். பூண்டை உரிச்சிட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலெலாம் ஆட் பண்ணிவிட்டு
நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். முக்கியமாக நீங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா சின்ன வெங்காயம்லாம் சீக்கிரமாக வந்து தீஞ்சிரும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணி அந்த சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாக அளவு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் சாப்டு டொமேட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். டொமேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதில் பாதி அளவு டொமேட்டோஸ் ஆட் பண்ணால் போதும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக வந்து சால்ட்டு, அப்புறமா கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நீங்கள் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். இல்லை சாம்பார் பொடியை போட்டு ஆட் பண்ணாலும் வத்த குழம்பு டேஸ்ட் மாறிடும். வெறும் பொடி போட்டு வத்த குழம்பு பண்ணுறது வந்து இந்த பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா திக் புளி, அதாவது வந்து புளி கரைச்சல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து திக்காக கரைக்கிறது இருக்குது, அதுக்கப்புறம் தின் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, தின்னாக கரைக்கிறதுக்கு. அந்த புளியை ஊற வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் கரைக்கிறீங்க பார்த்தீங்களா, கரைச்சி நீங்கள் ஸ்டெயின் பண்ணி எடுத்திங்கன்னா அது வந்து திக்காக இருக்கும் அந்த புளி தண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே புளியை வந்து 2வது வாட்டி கரைப்போம். முக்கியமாக வத்த குழம்பு பண்ணுறதுக்கு இந்த தின் லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. கெட்டியமான ஒரு புளி கரைச்சல் மட்டும் நீங்கள் வத்த குழம்பு யூஸ் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு நல்லா சுண்ட வைங்க. சுண்ட வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கொஞ்சம் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணலாம். வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா என்னென்னா ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி தெரியாது. முக்கியமாக நீங்கள் வெத்த குழம்பு வந்து அதை வந்து சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக என்ன நீங்கள் எவ்வளோ வெத்த குழம்பு ஆட் பண்ணியிருக்கீங்களோ, வெத்த குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கான உப்பு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இறக்கும்போது கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்கிட்டிங்கனாலே அது ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது. முக்கியமாக நல்லெண்ணெய் மேலே மிதக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது வந்து அடுத்த நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் வத்த குழம்பு. ஓகே, ஒரு டெம்டிங்கான வத்த குழம்பு, அந்த வத்த குழம்போட ரெசிபிஸ் கேட்கும் போது எவ்வளோ ருசியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாக்கில் எச்சு விடுற மாதிரி இருக்குது. அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் திருச்சியில இருந்து மோனிகா பேசுறேன். ஓகே மோனிகா, நீங்க ரெகுலரா குக் பண்ணுவீங்களா இல்ல எப்பயாச்சும் குக் பண்ணுவீங்களா? அகேஷனலா? இப்பதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான்? எத்தனை நாளா சமைக்கிறீங்க? இப்பதான் ஒரு 6 மாசமா. 6 மாசம். அப்படின்னா எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட் என்ன சொல்லுங்க. ஆமா, பூரி மாவு வந்து உப்பி எப்படி வர மாதிரி செய்யறது? ஓகே, புசு புசுன்னு பூரி நல்லா பெருசா உப்பி வர மாதிரி. பூரி வந்து மசாலும் பூரி வந்து ஒன்றும் இல்லை, நார்மலாக வந்து ஆட்டா மாவு தான். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆயில், சால்ட்டு, கொஞ்சமாக வந்து அந்த பூரி மாவு, அந்த கொஞ்சம் வாட்டர், எண்ணெய் எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு திக் டோவாக பிசைஞ்சிட்டு அதை நீங்கள் நார்மலாக பூரி லே பண்ணுறதுங்கிறது ஒரே விஷயந்தான், சர்க்கிளாக பண்ணுறது. அது முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற எரர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஆயிலில் வந்து போட மாட்டாங்க. அந்த பூரியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் கம்மியான ஹீட்டில் இருக்கும்போது நீங்கள் பூரி அந்த இட்டதை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து உப்பாது. அது நல்லா ஹாட் ஆயிலில் ஒரு 100 டிகிரி செல்சியஸ் வந்தால் தான், அதுக்கு முன்னாடி 99ல் இருக்கும்போது தான் அது வந்து ஹீட்டாக இருக்கும். கை மேலே அப்படி வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சூடு தெரியும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அந்த பூரியை இட்டுட்டு அந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான சஃபிஷியன்ட் ஆயில் இருக்கணும் பாத்திரத்தில். அதில் போட்டுட்டு அந்த ஆயிலை வந்து அந்த பூரி மேலே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கனாலே அது நல்லா உப்பி வந்துடும். முக்கியமாக நிறைய பேர் காமனாக பண்ணுற எரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சூடான எண்ணெயில் வந்து பூரியை போட மாட்டாங்க, அது அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், அது உப்பவே உப்பாது. இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, நல்லா புஃப்னு பூரி வரணும்னா என்ன சூடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நிறைய நேர்கள் டவுட்ஸ் கேட்கறதுக்காக தயாராக இருப்பாங்க. நானும் நிறைய டவுட்ஸ் ஷெஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு அழைக்கலாம் சமைக்கலாம். டாக்டர் ஷெஃப் வினோத், சாய் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பூரி, வத்த குழம்பு, இப்படி டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸை இன்னைக்கு இந்த ஹாஃப் அன் ஹவர்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு டவுட் கேட்கறதுக்காக நேயர்கள் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? கீதா நாகேஷ், கீழ்பாக். ஓகே கீதா. கீதாமா, நீங்க எவ்வளவு வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க? வத்த குழம்பு எப்படின்னு நான் இன்னைக்கு தான் பண்ணிட்டு, சுண்டக்காய் வத்த குழம்பு, இது வாழைத்தண்டு. இது இப்போ சப்போஸ் பொரியலோ குழம்பு ஏதோ சால்ட் அதிகமாயிடுச்சுன்னா அதை எப்படி இது பண்றது? ஓகே, என்ன மேடம்? கீதாமா, எனக்கு ஒரு டவுட். நீங்க எத்தனை வருஷமா குக் பண்றீங்க? உப்பு கொஞ்சம் சால்ட் அதிகமாயிடுச்சுன்னா அதை எப்படி இது பண்றது, சால்ட் பண்றது? ஓகே, சேம். எதுல சால்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மேடம்? கிரேவி குழம்பு ஏதாவது கிரேவி வந்து கொஞ்சம் அன்சால்டட் வாட்டர், நார்மல் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நார்மல் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் டைல்யூட் பண்ணிங்கன்னா சால்ட் ரெடியூஸ் ஆகும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நார்மல் கிரேவிஸில் வந்து இந்த மேஷ்டு பொட்டேட்டோ இல்லை ரிலேட்டடான திங்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் என்ன கிரேவி நீங்கள் பண்ணுறீங்க, அதை பொறுத்து கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் மேடம். இல்லைனா லெமன் ஜூஸ் எதனா ஆட் பண்ண வேண்டிய
சூட்டபிள் கிரேவிஸ் இருந்தால் லெமன் ஜூஸ் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாயிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இந்த சால்ட் வந்துட்டு நான் நினச்சேன் ஸ்டார்டர்ஸ் இப்போ தான் குக் பண்ண கற்றுக்கிறவங்களுக்கு தான் இந்த சால்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி இப்போ கால் பண்ணவங்க நல்லா குக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கே இந்த சால்ட் வேரியேஷன் பற்றின ஒரு டவுட் வந்திருக்கு. அடுத்த காலரும் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஓகே, லைன் துண்டிச்சிட்டாங்க. அவங்களுக்கு டவுட் இருந்திருக்கும், ஆனால் லைன் கட் ஆயிடுச்சு. ஷெஃப், இப்போ இந்த சால்ட் ஆட் பண்ணுற மாதிரியான கிரேவிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதை தாண்டி ஒரு சிலர் வந்துட்டு சின்ன சின்ன எரர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நேற்று நம்ம எரர்ஸ் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம், ஸ்டார்டர்ஸ் பண்ணக்கூடிய எரர்ஸ். அதை தாண்டி வேற என்னென்ன இருக்குது? எரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பேனில் வந்து ட்ரை ஸ்பைசஸ் எதுனா வந்து இந்த ஹோல் தனியாவோ ஜீரகமோ வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சுருவாங்க. இல்லைனா அதை வறுத்துட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அது கருகிடும். இப்போ தனியா வந்து கருகிடுச்சுன்னு நினச்சிங்களா, அதை வந்து நீங்கள் ஒரு பேஸ்ட்டாவோ பவுடராவோ அரைச்சிங்கன்னா அதில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும். தட் இஸ் ஆர் ஆல் வெரி ரொம்ப காமனாக எரர்ஸ் பண்ணுறவங்க, கொஞ்சம் ஒரு வருஷம் 6 மாதம் குக் பண்ணுறவங்களாம் ரொம்ப அடிப்படையாக பண்ணுற ஒரு எரர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, சப்போஸ் அது தனியாக அப்படி தீஞ்சிடுச்சுன்னா வேறு என்ன ஆல்டர்னேட் பண்ணணும்? இல்லை யூஸ் பண்ணுறது அது யூஸ் பண்ண முடியாது, அதை எடுத்துகிட்டு வேறு தனியாக ஃப்ரெஷ்ஷாக தான் வறுக்கணும். ஓகே, அப்படி தனியாக தீஞ்சிடுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த கிரேவியில் போட்டு கிரேவியோட டேஸ்ட்டை குறைச்சிடாதீங்க. வேறு தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணி நீங்கள் வேறு மாதிரி டிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அப்துல் வாணியம்பாடி. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக சமைச்சிட்டு இருக்கீங்க சார்? நான் ஹோட்டல் வச்சுன்னு இருக்கிறேன். ஹோட்டல் வச்சுன்னு செஞ்சுன்னு இருக்கிறேன். ஓகே ஃபைன். உங்களோட டவுட் நீங்கள் ஏதாவது பெரிய டவுட்டாக கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன டவுட்? இல்லை, அது அரிசி முறுக்கு வந்து அரிசி உண்ட முறுக்கு வந்து எப்படி செய்யுது அப்படின்னு செஃப் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. சார், என்ன ரெசிபி சார்? அரிசி முறுக்கு. அரிசி முறுக்கு. அரிசி முறுக்கு நீங்கள் கீழே வர நம்பர் கால் பண்ணுங்கள் சார். டீட்டெயில் ரெசிபிஸ் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இது நீங்கள் கேட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ரெசிபி. ஸோ நீங்கள் கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரெசிபி சப்போர்ட் பண்ணுறோம் சார். ஓகே, முறுக்குகளே பல வகைகள் இருக்குது. நீங்கள் அரிசி முறுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக கேட்டிருக்கீங்க. அதனால் முறுக்கை பற்றி டீட்டெயிலான உங்களுக்கு ஒரு ரெசிபி தேவைன்னா கீழே ஸ்க்ராலாக இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலான ரெசிபி பற்றின லிங்க் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் ராமச்சந்திரன், சென்னையில இருந்து கூப்பிடுறேம்மா. ராமச்சந்திரன் சார், இன்னைக்கு குக் பண்ணீங்களா இல்ல எப்பயாச்சும் குக் பண்ணுவீங்களா? நான் குக் பண்றதே இல்ல. எனக்கு வந்து டவுட் என்ன, இட்லிக்கு இப்போ வாங்குறேன் இல்லீங்களா அரிசி, இட்லி அரிசி. ஓகே. இட்லி அரிசி, தோசை அரிசியை வந்து சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இது இந்த கேள்வியில இருந்தே தெரியுது உங்களுக்கு சுத்தமா குக் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல தெரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி தான் சார் நீங்கள் யூஸ் பண்ணணும். இட்லிக்குன்னு தனி அரிசி இருக்குது, அந்த அரிசியை தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நல்லா குவாலிட்டியான ரைஸான்னு பார்த்துட்டு அதை வந்து ப்ராப்பராக 3-4 டைம்ஸ் ஊற வச்சு நீங்கள் வந்து பேட்டர் பண்ணுறது தான் வந்து அட்வைசபிள் சார். இல்லை ஷெஃப், அவர் என்ன கேட்குறாருன்னா இட்லி அரிசியை நான் சாதமாக வடித்து சாதமாக சாப்பிடலாமான்னு. இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியாது சார். அதுக்கு பச்சை அரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ தான் சார் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இட்லிக்குன்னு தனி அரிசி இருக்குது, அது இட்லி மட்டும் தான் செய்யணும், நீங்கள் சாதம்லாம் செஞ்சு சாப்பிட முடியாது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு ஷெஃப். அடுத்த காலர்கிட்டே பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் உங்க வீடு பாண்டிச்சேரியில இருந்து மணிமேகலை பேசுறேன். மணிமேகலை, நீங்க மேரிடா? எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? நான் ஒரு 5 வருஷமா சமைக்கிறேன். ஓகே. நீங்க பெஸ்டா என்ன குக் பண்ணுவீங்க மணிமேகலை? வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணுவேன். வெஜிடபிள் ரைஸ் தானே. சரி, இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? வேற நார்மலா பிரியாணி எப்படி செய்யறதுன்றது நான் தெரிஞ்சுக்கணும். வெஜ்ஜே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அவங்க அப்டேட் ஆகணுமா? இல்லை, பிரியாணி நீங்கள் என்ன மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிரியாணி? நான் வெஜிடேரியன் கேட்குறீங்களா? ஆமா, நான்வெஜ் தான் நான் கேட்குறேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாதிரி செய்யணும். நான் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிலில் இந்தியன் ஸ்பைசஸ் போட்டு ஸ்லைஸ் ஆனியன், நான் நேற்று கூட பேசியிருப்பேன் இது விஷயமா. சில்லிஸ்லாம் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் சாப்டு டொமேட்டோஸ். இது வரைக்கும் வந்து நார்மல் பிரியாணி பண்ணுற அந்த பிரியாணி மசாலாங்கிறது அடிப்படை தான். அது வெஜிடேரியன் பண்ணாலும் சரி, நான் வெஜிடேரியன் பண்ணாலும் சரி. அதுக்கப்புறம் அந்த மசாலா வந்து அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, ஒரு சில்லி பவுட்ரு, சால்ட் மட்டும் ஆட் பண்ணுவோம் ஒரு சில பிரியாணியில். இந்த ஸ்பைசஸ் வந்து நார்மலில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கேர்ட் ஆட் பண்ணி அந்த தளதலன்னு அந்த வந்து கிரேவி ரெடி ஆயிரும் அந்த மசாலா. அது வரைக்கும் காமன் தான், அது வெஜ் பண்ணாலும் சரி, நான்வெஜ் பண்ணாலும் சரி. இதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மீட்டை வந்து, சிக்கன் இஸ் அ ஒயிட் மீட், ரொம்ப சாஃப்டான ஒரு மீட்டு, அதை வந்து நீங்கள் போட்டு ஒரு 50 to 60% நீங்கள் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸை வந்து நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் இந்தியன் ஸ்பைசஸ்லாம் போட்டு குக் பண்ணி ஸ்டெயின் பண்ணி லேயரிங் டெக்னிக் பண்ணி தம் பண்ணிங்கனாலே முடிஞ்சது. அந்த பேலன்ஸ் தம்மில் தான் வந்து அந்த 30-40% சிக்கன் குக் ஆகும்.
அந்த 70% குக்கான ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 30% இந்த தம் ப்ராசஸில் தான் வந்து குக் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மணிமேகலை. அப்படி எக்ஸலண்ட்டான பிரியாணி செய்கிறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நாளைக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். மேடம், இதுல உள்ள ரெசிபி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஹோட்டல் ரெசிபி மாதிரி சமோசா எப்படி கிறிஸ்பியா செய்யணும், உள்ள மசாலாவும் ஹோட்டல்ல உள்ள மாதிரியே. ஓகே, நீங்க சமோசாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உங்க பேரு, நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் ரெசிபி சொல்லுவோம். பேர் வந்து சிந்துஜா, திருச்சியில இருந்து. ஓகே சிந்துஜா, ஒரு கிறிஸ்பியான சமோசா வேணுமா உங்களுக்கு? ஆக்சுவலி சமோசா வந்து பார்த்தீங்கன்னா டோ தனியாக பண்ணணும் மேடம். ஃபஸ்ட்டு வந்து டோ வந்து மைதா மாவில் தான் பண்ணணும். மைதா மாவு, டால்டா, சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி டோ நல்லா டைட்டாக பிசைஞ்சு தனியாக வச்சுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் அதை வந்து தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தின் ஷீட்டாக அதில் வந்து அந்த டோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோமோ ஆட் பண்ணலாம். ரொம்ப அஜ்வைன் சொல்லுவாங்க, ஹோமோ ஆட் பண்ணலாம். இல்லைனா ஜீரகம் கூட ஒரு சில பேர் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு தின் ஷீட் ஆக்கி நம்ம வந்து லேயர்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா சமோசாவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆயில் எடுத்துகிட்டு, ஆயில் சூடான அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் சாப்டு ஆனியன்ஸ் பண்ணோம். தனியாக வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சுக்கிறோம், வெஜிடபிள்ஸு, அப்புறமா பட்டாணி, பச்சை பட்டாணி பாயில் பண்ணி தனியாக வச்சுக்கிறோம். இந்த ஆனியன்ஸ் கொஞ்சம் நல்லா சாத்தே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைன் சாப் சில்லிஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வந்து சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, ஜீரகத்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ரெடியான பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் அதை வந்து மேஷ் பண்ணணும். மேஷ் பண்ணிட்டீங்கனாலே அந்த 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 மசாலாவோட இதெல்லாம் அந்த பைண்ட் ஆகிடும் அந்த வெஜிடபிளில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிற கொத்தமல்லி, ஃபைன் சாப்டு கோரியண்டர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்து அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஆறணும். முக்கியமாக ஆறுனதுக்கப்புறம் அந்த ஷீட் பண்ணியிருக்கிற அந்த மைதா மாவில் பண்ணியிருக்கிற அந்த டோருக்கு பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம ஒரு கோன் ஷேப் மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டோ வந்து ஒட்டிக்கும். கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பைப்பிங் ஹாட் ஆயிலில் வந்து கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சமோசா ரெடி. சுட சுட சமோசா தயார். ஈஸியாக ஷெஃப் சொல்லி முடிச்சிட்டாரு. செய்யும் போது தான் எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரியும்னு நினைக்கிறேன். பண்ணும்போது கொஞ்சம் எரர்ஸ் வரும். அது மேபி அது ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம். 2-3 தடவை சமோசா செஞ்சு நீங்களே சாப்பிடுங்க. எப்போ சமோசா நல்லா வருதோ அப்போ எங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? முஜிபுர் ரஹ்மான். ஓகே சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? விழுப்புரம். ஓகே, நீங்கள் ஃபுட்டியா சார்? நல்லா சாப்பிடுவீங்களா? சாப்பாட்டு பிரியரா? ஆமாம் மேடம். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எது? இந்த சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு எது? சாப்பாடு பிரியாணி தான் மேடம். பிரியாணி. ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? தம் பிரியாணி எப்படி ஆக்குறது? ஓகே, தம் பிரியாணி. தம் பிரியாணி இப்போ தான் சமீபத்தில் ஒரு நேருக்கு சொன்னேன் சார். தம் பிரியாணி வந்து நார்மல் மசாலா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 60 to 70% குக் பண்ணதுக்கப்புறம் தம் பிரியாணினாலே வந்து பார்த்திங்கன்னா தம் பிரியாணிக்கும் நார்மல் பிரியாணிக்கு என்ன வித்தியாசம்னா, நார்மல் பிரியாணியில் இந்த மசாலா வரைக்கும் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. இந்த தம் பிரியாணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் ரைஸ் வச்சுட்டு ஒரு தண்ணி வச்சுட்டு மசாலாஸ்லாம் போட்டு ரைஸை ஊறின அரிசியை போட்டு ஒரு 60% வெந்ததுக்கப்புறம் வடிகட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த வடிகட்டின ரைஸ் தனியாக வச்சுக்கோங்க, இந்த மசாலா தனியாக ஒரு ஹண்டியில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு கரண்டி எடுத்து லேயரிங் மட்டும் பண்ணுங்கள். கொஞ்சமாக வந்து அடியில் மசாலா, அப்புறம் ரைஸு, திரும்ப மசாலா, ரைஸ், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 4-5 லேயர்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலா பவுட்ரு, அப்புறம் சாப்டு மின்ட்டு, அப்புறமா வந்து கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேணால் ஃபைனலாக டால்டா கூட மேலே ஆட் பண்ணலாம். அதை வந்து ஒரு நல்ல லிட்டில் போட்டு நல்லா மூடிட்டு ஒரு தோசைக்கல், நல்லா ஹாட்டான தோசைக்கல்லில் அந்த பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு வெயிட் வைக்கணும். வெயிட் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ப்ரெஷர் மேலே இருக்கும்போது தான், கீழேருந்தும் ப்ரெஷர் மேலேருந்தும் ப்ரெஷர் இருக்கும்போது அந்த ஆவி வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே நீங்கள் கொடுக்கல. ப்ளஸ் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பாத்திரத்தை வந்து சப்பாத்தி மாவு வச்சு சீல் பண்ணுவாங்க. அது ஏன்னா கொஞ்சம் வரும் அந்த எவாப்ரேஷன், அந்த ஃப்ளேவரும் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வெளியே போகக்கூடாதுன்னு பண்ணுவாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நிறைய இந்த முஸ்லீம் பிரியாணிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த அடுப்பு கறின்னு சொல்லுவாங்க, அடுப்பு கறி கூட மேலே போடுவாங்க. அது மாதிரி தம் பண்ணி நீங்கள் வந்து வெளியே அந்த ஃப்ளேவரை 1% கூட வெளியே விடாத நீங்கள் பண்ணுறது தான் தம் பிரியாணி. எக்ஸாக்டான தம் பிரியாணி எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. தவிர நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் காத்திருக்கலாம். நம்ம ஷோவில் இப்போ சின்ன கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு அழைக்கலாம் சமைக்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தரத்துக்காக சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஷெஃப் வினோத் வந்திருக்காரு. இன்ஸ்டியூட்ல படிக்கிற பசங்களுக்கு மட்டும் தான் சமைக்கிறது சொல்லி தரணுமா? கிடையாது. பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நான் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கேன். ஷெஃப் இருக்காரு. ஷெஃப் இன்னொரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசலாமா? குட் ஆஃப்டர்நூன். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், மிஸ்வரம் பெருமாள். ஓகே பெருமாள் சார், நீங்க எப்படி நல்லா சாப்பிடுவீங்களா இல்ல நல்லா சமைப்பீங்களா? எது பெஸ்டா பண்ணுவீங்க? நல்லா சாப்பிடுங்க மேடம். நல்லா சாப்பிடுவீங்க. சமையல்? நல்லா சாப்பிடு. சமையல் தான் அவங்க மனைவி தான் பண்ணுவாங்க. மனைவி தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்க என்ன டிப்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இப்போ மெது போண்டா சரியா வர மாட்டேங்குது மேடம். மெது பக்கோடா இது உங்க மனைவிக்கு சொல்ல போற டிப்ஸா நீங்க ட்ரை பண்ண போறீங்களா? எங்க வைஃப்க்கு சொல்லி தரணும். சொல்லி தர போறீங்க. இவருக்கு அவங்க டிவி பாத்துங்கறாங்க. ஓகே ஓகே ஃபைன். மெது போண்டாவா? ஆமா சார். போண்டா வந்து பாத்தீங்கன்னா உளுத்தமாவு தான் சார். அது வந்து உளுத்தமாவு ஏன் ஒரு சில போண்டா நல்லா வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்புலேயே வந்து நிறைய குவாலிட்டியான ரகங்களான உளுத்தம் பருப்பு இருக்குது. அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவாங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ணும்போது குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிடும். நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி உளுத்தம் பருப்பு வாங்கி நல்லா ஊற வச்சுட்டு அது நல்லா ஒரு திக் பேட்டராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறமா மிளகு, ஜீரகம், பண்ண டிசர்விங் பச்சை மிளகா, ஆனியன்ஸோ இல்லை தேங்காய் போட்டால் கொஞ்சம் மைசூர் போண்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆனியன்ஸு, அப்புறமா ஜிஞ்சரு, பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஹாட்டான ஒரு ஆயிலில் வந்து அந்த போண்டா வந்து ஒரு ரவுண்டாக வந்து கையில் எடுத்து நீங்கள் போடணும். முக்கியமாக இந்த எண்ணெய் சூடாக இல்லைங்கிற பட்சத்தில் என்ன ஆகுனா போண்டாவில் வந்து எண்ணெய் இழுத்துரும். இது நிறைய பேர் பண்ணுற எரர்ஸு. ஆயில் எப்போதுமே எந்த ஒரு விஷயம் டீப் ஃபேட் ஃப்ரை பண்ணிங்கனாலும் ஆயில் வந்து சூடாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஆயில் சூடாக இருந்ததை மட்டும்தான் நீங்கள் வந்து பேட்டரை போடணும். அதை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு ஒரு சட்னிஸோடு சர்வ் பண்ணலாம். ஓகே, சூடான மெது போண்டா எப்படி செய்யறது நீங்கள் உங்கள் ஒய்ஃப் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் சமைச்சு வைப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ மேம், நான் நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்கள் பேர்? என் பேர் தேவி. தேவி, நீங்கள் நல்லா சமைப்பீங்களா இல்லை நல்லா சாப்பிடுவீங்களா? எப்படிப்பட்டவங்க நீங்கள்? ஏதோ ஃபேமிலி, எங்கள் ஹஸ்பண்ட் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு சமைப்பேன். அவங்க 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமைப்பீங்க அப்படின்னா ரொம்ப சுமாராக தான் சமைப்பீங்களா? இல்லை ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு சமைப்பேன். சரி சரி ஓகே. இப்போ என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மீன் குழம்பு சாரோடைய எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது சொல்றேன். ஓகே, மீன் குழம்பு வந்து ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமாக ஃபிஷ் பண்ணலாம். அது மாதிரி இப்போ ஃபிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆயிலில் வந்து கொஞ்சம் நீங்கள் கடுகு, சவுத் இண்டியன் ஸ்டைலில் பண்ணோன்னா கடுகு, இந்த மாதிரி பச்சை மிளகா, அந்த மாதிரி ஆனியன்ஸ் இதெல்லாம் நீங்கள் போட்டு நல்லா சாத்தே பண்ணதுக்கப்புறம் ஃபைன் சாப் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுங்கள். ஆனியன்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் முக்கியமாக ஆட் பண்ணணும். நல்லா ஃபைன் சாப் டொமேட்டோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த சில்லி பவுட்ரு, இந்த வந்து ரெட் சில்லி பவுட்ரு சொல்லுவாங்க, சிவப்பு மிளகாத்தூள் அது, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். அந்த எண்ணெய்லாம் மேலே வர அளவுக்கு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல வஞ்சிரமோ நல்ல மீனை எடுத்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு சாத்தே பண்ணிட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். ரொம்ப எக்ஸசிவாக வாட்டர் ஆட், என்னென்ன மசாலா நம்ம பண்ணியிருக்கோம் அந்த ஃபிஷ்ஷுக்கு அதுக்கேற்ற வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் சாப் கோரியன்ட்ரஸ்லாம் போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணதுக்கப்புறம் சால்ட் ஃபைனலாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் சூடாக பரிமாறிடலாம் ரைஸோட. ஓகே, சூடான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. ஷெஃப், இவ்வளோ பேர் கால் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ரொம்பவே பொறுமையாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கீங்க. பட் நீங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்டில் சொல்லி தரும்போது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொஃபஸராக நீங்கள் சொல்லி தருவீங்களா இல்லை இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக சொல்லி தருவீங்களா? இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும். ஆக்சுவலி எந்த அளவுக்கு வந்து ஃபேக்கல்ட்டி ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்போ தான் பசங்க நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். பட் எந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அங்கே மட்டும்தான் ஸ்ட்ரிக்டாக இருப்போம். எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ப்ராப்பராக வந்து ரெசிபீஸ் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரு ப்ராக்டிக்கல்ஸ்னும் போது அவங்களுக்கு முதல் நாளே வந்து ரெசிபீஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். என்ன நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரெசிபீஸ் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த ஃபுட்டை வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, 10 பேருக்கு பண்ணுறோன்னா ஒருத்தருக்கு எவ்வளோ செலவாகுது, காஸ்டிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். காஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். ரெண்டாவது முதல் நாளே நம்ம பேசிடுறோம் பசங்கிட்ட கிளியராக, இதுதான் நம்ம வந்து ப்ராசஸ்ஸு, ரெசிபி, இதுதான் இன்க்ரீடியன்ஸு, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இப்படி தான் பண்ண போகிறோன்னு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. தே வில் டேக் ஒன்லி ஒரு மினிமம் ஹெல்ப் தான் வந்து ஷெஃப்கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. என்னென்னா நாங்கள் அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம், எல்லோரும் பண்ணுறாங்களா,
நம்ம சொன்னோமே சின்ன சின்ன எரர்ஸ் மாதிரி, அதாவது கேஸை வந்து ஆன் பண்ணிட்டு பற்ற வைக்காத இருக்கிறாங்களா, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன எரர்ஸ். ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்க. சீனியர்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ப்ரொஃபஷனலாகவே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஜென்ரலாக ஒரு குக்கிங்ன்றது வந்துட்டு சமைக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கு எவ்வளோ காசு செலவாகுது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் அதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக தியரி கிளாஸ் மாதிரி போகுன்றது இப்போ நான் கற்றுக்கிட்டேன். நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த ரைட் ரெசிபிக்கான ரைட் இன்க்ரீடியன்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, நிறைய பேர் வந்து ஷோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, வெறும் வீட்டில் சமைக்கிறவங்க மட்டும் கிடையாது, இப்போ தான் நான் சமைக்க கற்றுக்கணும், ஒரு இன்ஸ்டியூட் போய் சமைக்க கற்றுக்கணும்ப்பா, நானும் ஒரு ப்ரொஃபஷனலான குக்காக மாறணும்னா தாராளமாக நீங்கள் சாய் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போய்ட்டு குக்கிங் கிளாஸ் சேர்ந்துக்கலாம். ஷெஃப், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம், ஒரு சின்ன டிப்ஸோட முடிச்சிட்டா நல்லாயிருக்கும். டிப்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் நேயர்களுக்கு சொல்கிறது வந்து நார்மலாக வந்து இப்போ ரைஸாக இருக்கட்டும், ஒரு நூடுலாக இருக்கட்டும், ரொம்ப வந்து தே ஆர் ஃபாண்ட் இன் வீட்டில் ஒரு வெஜிடபிள் நூடுல் பண்ணுறது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து செலவு பண்ணி வாங்கிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க, அவங்களுக்கு அந்த பாலக்கு, அப்புறம் வாட் எவர் இட் மேபி நூடுல்ஸ் எல்லாமே வாங்கிடுவோம். அந்த நூடுல்ஸ் பாயில் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற எரர்ஸ் வந்து பற்றி தான் பேசலான்னு பார்த்தேன். நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பாயில் பண்ணும்போது ஒரு பாதல் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணணும், அதுக்கான ஹாஃப் சால்ட் நீங்கள் ஆட் பண்ணணும். முக்கியமாக அந்த நூடுல் கரெக்டாக ஒரு வெந்துருச்சு 90% வெந்துருச்சுன்னு போது ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதை வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் வந்து பெரிய பிளாட்டரில் வந்து நம்ம வந்து அதை வந்து தட்டிடணும். அந்த ட்ரேயில் எடுத்த நூடுல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்க்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த காற்றுல வந்து ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சமாக ஆயில் எடுத்தது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு அந்த நூடுல்ஸ் ஜஸ்ட் நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும், உதிரி உதிரியாக அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம், நீங்கள் நூடுல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஷெஃப், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த ஹாஃப் அன் ஹவர்லாம் நிறைய பேர் கால் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ், இப்போ நூடுல்ஸ்க்கு எப்படி நூடுல்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லிட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க ஒர்க் கூட சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த ஹாஃப் அன் ஹவர் ஃபுல்லாக நிறைய குக்கிங் டிப்ஸ் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்றைக்கு திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.